ஹாய் ஜெய். ஹாய் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்பாவோட பர்த்டே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் அக்கா பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அப்பாவோட பர்த்டே. ஆனால் அவருக்கு இன்னைக்கு தான் வந்து அந்த ஸ்கீலோ தெரப்பி பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, என்ன ஃபுட் வேணா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் பிரியாணி செஞ்சிருக்கோம். ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். பார்க்கலாமே. இன்னைக்கு அப்பா பர்த்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட நல்ல மட்டன் பிரியாணி. சீரக சம்பா ரைஸ்ல பண்ணியிருக்கேன். அடிபொலியானு. எப்படி இருக்குது ஸ்மெல்? அப்படி இருக்கு. அரை மாதிரி முந்திரி பருப்புலாம் போட்டிருக்க போல இருக்க. ஆமாம், நல்லா ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அடிபொலியானு. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். எஸ், சாரிடும். இது பார்த்தீங்கன்னா பால் பாயசம் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போதான் சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். வெங்காய பச்சடி, எக், பாயில்டு எக். ஸோ இதுதான் நம்ம வீட்டு அப்பா பர்த்டே ஸ்பெஷல் சமையல். ஸோ அக்கா வந்து அப்பாவோட பர்த்டே ஸ்பெஷல் வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்ப மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு கூடி தான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ரேட் டீடைல் ஷிப்பிங் பற்றிலாம் அம்மா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அப்பா ஓகே தான், அந்த சர்ஜரி முடிஞ்சு மார்னிங்கு. ஸோ அதனால தான் என்ன ஃபுட் வேணால் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. பர்த்டே இல்லையா அவருக்கு. ஸோ ஸ்பெஷலாக அவருக்கு மட்டன் பிரியாணினா பிடிக்கும். அதனால செஞ்சாச்சு. அது செய்யறதுக்குள்ள பல போராட்டங்கள் தான். ஸ்டில் நம்ம வீட்டுல இப்ப கூட தண்ணி வரல. என்ன இந்த மேல் வீட்டுல வருது, கீழே வாசல்ல வருது, ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம வீட்டுல மட்டும் தண்ணி வரல. பைப்ல ஏதோ வந்து அடைச்சிச்சு போல இருக்கு. அந்த இதெல்லாம் டஸ்ட்லாம் சேர்ந்து அதனால ரொம்ப ஆசிலேஷனுக்கு அப்புறம் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஆமா, பேக் பண்ணி இதோ எடுத்துட்டு போறோம் இப்பதான். ஏன்னா அவ்வளோ ஐயோ நான்லாம் காலேருந்து டென்ஷன் ஆகி எனக்கு மண்டை சூடாகி போயிருக்குது. அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஏன் தண்ணி வரல, எதுக்கு தண்ணி வரல, பிளம்பரை கூப்பிட்டு பார்த்தா அடைச்சிருச்சு அப்படின்னாரு. அவர் 2000 ரூபா கேட்கவும் சரி ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்டில் நாங்கள் வந்து இன்னும் ரெடி பண்ணாமையே இருக்கோம். நாளைக்கு காலைல வந்துடுவாங்க, பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஆஃப் டே இங்கேயே போயிடுவோன்ட்டாங்க. நம்மள ஹாஸ்பிட்டலில் போக முடியாது, வீட்டில் யாரெல்லாம் இருக்கணும்ல. சொன்னால் நாளைக்கு மார்னிங் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான், அதனால குக் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ அப்பாவோட ஹெல்த் அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். நேற்றுக்கு வந்து ஜெய்க்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பர்த்டே வந்து சிறப்பாக போச்சு. இன்றைக்கி அப்பா பர்த்டே சிறப்பாக போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில். ஸோ நாங்கள் இப்போ ஃபுட் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பாய். பாய்.